கேட்டு எழுதிக்கங்க. என்னது ஒரு ஜூம் வைக்கிறோம். ஆதார் கார்டுக்கு எப்படி எடுக்க முடியாது. இல்லை நானும் அவங்க மட்டும் மிஸ் ஆகுறோமா? போயிட்டு லேட் ஆச்சு வர்றதுக்கு. எங்க ஓமாயன் அவனை மட்டும் ஏன் விட்டு வர? ஹலோ ஹலோ டிசி ஹலோ கிடைக்கும் உடல்களுக்காக எடுத்த காரியங்கள் நிறைவேறவும் சேசும் அனைத்தும் ஆரோக்கியம் நாளைக்கு எந்த ஊர்ல லைட்டை கொண்டு போய் நீங்க தான் சாமி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களா வர வேணாம்னு? ஐயோ அவரு ஒரு மீட்டிங் அப்பயே சொன்னா. நல்லா இருக்கு கேமரா.
அங்கே அடி அடி அடி
இங்கிட்டு வாங்க. இதை கட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் அப். வரும் இறை வாழ்க்கினர் கூட துன்பங்களை சந்தித்தார். மக்களால் புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றினார். இன்று நம்மிடையே வந்துள்ள நம் ஆயர் அவர்கள் அந்த நல்ல ஆயனின் பிரதிபலிப்பாக நம் கிராமத்திற்கு வந்துள்ளார். சேர்ந்து போனதை சீர்படுத்தவும் உடைந்த உள்ளங்களை ஆற்றுப்படுத்துவதுமே இறைவனின் விருப்பம். எனவே நிகழ்வு முதல் திரியானது நமது மறை மாவட்டத்தை வழிநடத்தும் நமது ஆயர் அவர்கள் முதல் திரியை ஏற்றி சிறப்பிப்பார்கள். இரண்டாவது திரியை நமது பங்கை வழிநடத்தும் நமது பங்கு தந்தை அவர்கள் ஏற்றுவார்கள். மூன்றாவது திரையை அடைக்கல அன்னை சபை தலைமை அன்னை அவர்கள் மூன்றாவது திரியை ஏற்றுவார்கள். நான்காவது திரி நமது ஊர் தலைவர் அவர்கள் ஏற்றுவார்கள். ஐந்தாவது திரி இளைஞர் மன்றத்தின் சார்பாக ஏற்றப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே
நாம் பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வேதாகமம் சொல்வது இதுதான், கூடி ஜெபித்தால் அங்கே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பங்கு குருக்களோடு, அருள் சகோதரிகளோடு, சகோதர சகோதரிகளோடு, குடும்பத்தோடு கூடி ஜெபித்த நாம் இன்று 1000ஓடு கூடி ஜெபிக்கின்றோம். இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். அது நம்முடைய விசுவாசம், நம்முடைய இரத்தத்திலே அது நிறைந்திருக்கின்றது. ஆகையினாலே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையிலே, ஆண்டவர் நமது கிராமத்தை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்திலே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே 1000ஓடு நாம் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாள் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். இன்னும் மிகுதியாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய கிராமத்திற்கும், நம்முடைய பங்குக்கும் மென்மேலும் கிடைக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் நாடகோத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இரவின் ஆட்சி அனைத்து நீக்கப்பட்டு உமரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்த. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றாக்கத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உண்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும்
சின்ன அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நமது பங்கிற்கு இந்த நாளில் பங்கு ஆய்வுக்காக வருவதில், அந்த பங்கு ஆய்வை நமது கிராமத்திலிருந்தே தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாதரப்படி வந்துட்டு வருவதாக தான் திட்டம். எனக்கு தாமதமானதுனால நான் நேராகவே ஊருக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி பங்கு தந்தையிடம் சொன்னேன். தந்தையவர்களும் நேராக வர சொன்னார்கள். அந்த வகையில் நமது பாதரக்குடி பங்கு ஆய்வு நமது ஊரிலிருந்தே, சின்னப்பட்ட மங்கலத்திலிருந்தே தொடங்குவதில் கூடுதலான மகிழ்ச்சி. கொடுத்த வரவேற்பு, ஆடி ஆட்டம் பாட்டம் பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி உணர்ந்த நிலை, இயேசு பிறந்தபோது அவரது தாய் தந்தை அவரை சந்திக்க வந்த இடையர்கள், அந்த 3 ஞானிகள் எல்லாம் மகிழ்ந்திருப்பார். இயேசுவும் மகிழ்ந்திருப்பார் இல்லையா? இயேசுவும் மகிழ்ந்திருப்பார். அவருடைய தாயை தந்தையை பார்த்தபோது, தன்னை சுற்றி இருந்த ஆடு மாடு கழுதை குதிரைகளை பார்த்தபோது, அந்த இடையர்களை பார்த்தபோது, அந்த 3 ஞானிகளை பார்த்தபோது அவரும் மகிழ்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளும் இருந்தது. உங்களை சந்திப்பதில், உங்களோடு இந்த மாலை பொழுதை வழிபாட்டில் பங்கெடுத்து அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களோடு இணைந்து நல்லூரணி ஆலயத்தில் கடவுளுக்கு பலி, நன்றி பலியா, வணக்கத்தின் பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுளது அருளும் ஆசீரும் நமது கிராமத்தில் இருக்கிற, நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என உங்களுக்கு திருப்பலியை ஜெபிக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் பல சமயங்கள், மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதமும் ஒரு கோட்பாடை, ஒரு கொள்கையை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த கடவுளை குறித்து அந்த சமயத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் எப்படி நம்பி வாழ்வது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. பிற சமயங்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் அடிப்படையிலேயே ஒரு வித்தியாசம் இருப்பதாக நம்முடைய எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையை காட்டி இப்படி எல்லாம் செஞ்சா நீ அந்த கடவுளை கும்பிடலாம், இந்த பாதையில போனா அந்த கடவுளை நீ கண்டுபிடலாம். கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நீ கடவுளை தேடி போக தேவை இல்லை, அந்த கடவுள் உன்னை தேடி வருகிறார். அப்படி கடவுள் நம்மை தேடி வந்த அந்த கொண்டாட்டம் தான் நம்முடைய நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். இந்த கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், எங்களில் ஒருவரானார். எங்களை போலவே உடல் கொண்டவராக, எங்களை போலவே சதை நரம்பு ரத்தம் கொண்டு வந்தார். அந்த இயேசு எங்களில் ஒருவரானார் என்பதை நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை உரியமானது. கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படையும் அதுதான். ஆக இந்த அடிப்படையான நம்முடைய நம்பிக்கை தான் எல்லா சமயங்களிலும் நம்மை, அல்லது கிறிஸ்தவ சமயத்தை வேறுபடுத்தி காட்டுவதாக. அந்த கடவுள் நம்மை தேடி வந்த அந்த நாட்களை கொண்டாட நாம் காத்திருக்கிறோம். இது திருவருகை காலம். இயேசுவின் பிறப்புக்காக நாம் காத்திருக்கிற காலம். திரு அவை வழக்கமாக இயேசுவின் 2 வருகை குறித்து பேசும். நான் 3ஆம் வருகையும் இருப்பதாக. முதல் வருகை 2025 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதாகவே தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பின் பேரில் ஒரு ஆண்டு முழுக்க இந்த ஜூபிலி 2025 இயேசுவின் 2025வது பிறப்பு திருநாளை கொண்டாட ஓராண்டளவாக நமது மறை மாவட்டம் திருவை நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி சிறப்புக்குரிய ஒரு யூபிலி ஆண்டு கிறிஸ்துமஸாக அதை நாம் கொண்டாடுவதற்காக காத்திருக்கிறோம். அது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுவது, கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்றை நிகழ்காலத்திலும் நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ். இன்னொரு வகை வருகை, 2ஆம் வருகை என்று திருவை போதிக்கிறது. அது இயேசுவின் 2ஆம் வருகை, நடுத்தீர்வைக்காக அந்த இயேசு தமது ஆட்சியோடு வருகிற நாள் என்று திருவை நமக்கு போதிக்கிறது. அந்த நாளை நான் எப்படி பார்ப்பேன் எனில், எல்லாம் அழிந்து போன பிறகு, மனிதர்கள் எல்லாம் இல்லாதிருக்கிற நிலையில் அங்கு கடவுள் எதற்கு? இறையாட்சி எதற்கு? ஆக என்னை பொறுத்தவரை கிறிஸ்துவில் தொடங்கிய இறையாட்சி அதற்கு கிறிஸ்துவில் நிறைவடையக்கூடிய நாள், முழுமையடையக்கூடிய நாள் அந்த இயேசுவின் 2ஆம் வருகையில். ஆக கிறிஸ்துவில் தொடங்கிய இறையாட்சி நிச்சயமாக நிறைவடையும், முழுமையடையும் என்பது நம்முடைய நம்பிக்கை. இயேசுவே சொல்லுவார், யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவாக்கை வாசிக்கிறோம். நானும் ஆடுகள் வாழுவர் பொருட்டு அதை நிறைவாக பெரும் பொருட்டு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கை வேண்டும், அது நிறைவாக முழுமையாக வேண்டும் என்று.
ஆக எல்லா மாந்தரும் அந்த கடவுளை தங்கள் தாயாக தந்தையாக கொண்டாடி மகிழக்கூடிய அந்த நாள், கிறிஸ்துவில் இவ்வுலக மாந்தர் அனைவரையும் கடவுள் தம்முடைய பிள்ளைகளா ஒன்று சேர்க்கிற அந்த நாள், எல்லா மக்களும் தங்கள் வாழ்வை நிறைவாக முழுமையாக அந்த கடவுளது அருளில் அருள் பெருக்கில் பராமரிப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திருநாளே என்னை பொறுத்தவரை இயேசுவின் இரண்டாம் வருகை என்று நான் மட்டும் சொல்லவில்லை. லூக்கா நற்செய்தியாளரும் கூட அப்படித்தான் அந்த நாளை பார்த்திருக்கிறார். இயேசுவின் வார்த்தைகளாகவே அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை, இவையெல்லாம் நிகழ தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. எருசலேமின் அழிவு குறித்தும் உலக அழிவு குறித்தும் இயேசுவின் வார்த்தைகளால் பதிவு செய்யக்கூடிய லூக்கா நற்செய்தியாளர் இதையும் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. நமது மீட்பு நம்மை நெருங்கி வரக்கூடிய அந்த நாள், நாம் அந்த மீட்பை நெருங்கி போகிற அந்த நாள், அந்த மீட்பை நாம் கொண்டாடி மகிழக்கூடிய அந்த நாள் இயேசுவின் இரண்டாம் வருகையாக இருக்கும் என்று நம்பி அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆக தலை நிமிர்த்தி, தோள் உயர்த்தி, நெஞ்சம் உயர்த்தி அந்த கடவுள் முன்னால் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் செல்லக்கூடிய நாள், நாம் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள் ஆண்டவரின் நாளாக இருக்கும். திருவெளிப்பாட்டு 21ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் இயேசுவின் வார்த்தைகளாக யோவான் பதிவு செய்திருக்கிறார். இதோ நான் அனைத்தையும் புதியனவாக்குகிறேன். ஆக கிறிஸ்துவில் கடவுள் இவ்வுலகம் முழுவதையும் இவ்வுலகமாகிற அனைவரையும் புதுப்பிக்கிற அந்த நாள் என்னை பொறுத்தவரை இந்த இயேசுவின் இரண்டாம் வருகை. அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். நாம் வாழக்கூடிய காலத்திலேயே அது வர வேண்டும் என்பதனுடைய ஆசையின் நாள். அது எப்போது நிகழும் தெரியாது, ஆனால் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். அந்த இயேசுவின் இரண்டாம் வருகையையும் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்னாலும் உணர்த்தி காட்டுகிறது. ஆகவே தான் அதை ஒட்டிய இறைவார்த்தை பகுதிகளாக இந்த நாட்களில் நாம் திருவுரை கணக்கு வாசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது வகையான வருகை இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். மூன்றாவது வகையான வருகை என்ன என்று திருவை நமக்கு பேரெடுத்து போதிக்கிறது. இன்றும் அந்த இயேசு ஆண்டவர் நம் மத்தியில் வருகிறார். என்றோ பிறந்து வந்தவர் அல்ல, என்றோ இரண்டாம் வருகையாக வரப்போகிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு ஆண்டவர் நம் மத்தியில் வருகிறார். தொடக்கத்தில் நம்முடைய பங்கு தந்தையவர்கள் அதனால் சொன்னார்கள் முன்னுரை. ஆக நாம் ஒன்று கூடி வருகிற போதெல்லாம் அந்த இயேசு நம்மிடையே இருக்கிறார். அவரை வணங்கி மகிழ்கிறோம், அவரை கொண்டாடி மகிழ்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அவருடைய நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடி இருக்கிறோம். அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர முடியும், அந்த இயேசு நம்மிடையே வருவதை உணர முடியும். பிறவை 4 விதங்களில் அந்த இயேசு நம்மிடம் ஒவ்வொரு நாளும் வருவதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, நாம் வாசிக்கிற அல்லது வாசிக்க கேட்கிற இந்த அருள் வார்த்தை, இந்த வாசிக்கப்பட்ட அருள் வார்த்தை, நம்முடைய தந்தையர்கள் வாசித்த நற்செய்தியில் அந்த இயேசு நம்மிடையே பிரசன்னமாகிறார், நம்மிடையே வருகிறார் என்று திருவை நம்புவதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே போல நாம் கொண்டாடக்கூடிய அருள் அடையாளங்களில் குறிப்பா நாம் இன்று கொண்டாட போகிற இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இந்த திருப்பலி வழியா அந்த கிறிஸ்து தாமே நம்மில் பிரசன்னமாக இருக்கிறார். ஆக இந்த ஊரில் நாம் எல்லோரும் கூடியிருக்கிற அந்த வேளையில் அந்த கிறிஸ்து நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். ஏனெனில் நற்கருணை என்கிற அருள் அடையாளத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று உணர திருவை நமக்கு அழைப்பு. மூன்றாவது, நம்மை சுற்றி இருக்கிற அயலாரை, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களிலும் குறிப்பாக ஏழைகளிலும் வறியவர்களிலும் அந்த இயேசு எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் வழியாக நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார் என்று திருவை சொல்லிக் கொடுக்கிறார். நான்காவதாக, இந்த உலகம் முழுவதிலும் இந்த இயற்கை அந்த கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகம் கடவுள் நம்மோடு இருக்கிற அவரது பூமி. நாம் வாழுகிற பூமியில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்வது ஒரு வகை. இந்த கடவுளது உலகத்தில் நாங்கள் அந்த கடவுளோடு இருக்கிறோம் என்பது சொல்வது இன்னொரு வகை. அதுவே சரியான புரிதல் ஆகும். இது கடவுளின் உலகம், அந்த கடவுளோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆக இன்றும் அந்த இயேசு நம்மிடையே பிறந்து வருவதை, நம்மோடு இருப்பதை உணர முடியும். இறைவா அருள் வாக்கு, அருள் அடையாளங்கள், அயலார் அவனி முழுவதிலும் அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ இறைவாக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்கள், அந்த இயேசானவர் என்னாலும் எங்களோடு இருக்கிறார், எங்களில் ஒருவராக இருக்கிறார் என்பதை கொண்டாடுவதுதான் இந்த கிறிஸ்துமஸ் என்று பார்க்கிறோம். நாம் நம்பி இருக்கிற கடவுளின் பெயரும் அதுதான். நாம் நம்பி இருக்கிற கடவுள் 3 கடவுளாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அந்த தந்தையார் கடவுளின் பெயர் என்ன என்று
விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவாக்கில் வாசிக்கிறோம். மோசேயை எரியும் முட்புதரிலிருந்து அழைக்கிற கடவுள் அவரை எகிப்துக்கு போக சொல்லுகிறார். தன் மக்களிடம் பேசி, பார்வோரிடம் பேசி அந்த மக்களை வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு அழைத்து செல்லுமாறு சொல்லுகிறார். அப்போது மோசே கடவுளை பார்த்து கேட்கிறார், பார்வோரிடம் போய், உன் மக்களிடம் போய், கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொன்னால் அந்த கடவுள் யார், அந்த கடவுளின் பெயர் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட மோசேக்கு கடவுள் சொல்லுவார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்பதே எனது பெயர். இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறார் என அவர்களுக்கு சொல் என்று கடவுள் மோசேக்கு சொல்லுவார். ஆக நாம் நம்பி இருக்கிற கடவுள் யார், அவரது பெயர் என்ன, இருக்கின்றவராக இருக்கின்றவர், இருக்கின்றவராக இருக்கின்றவர். என்றோ இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல, எப்போதும் எல்லா நாளும் இருந்து கொண்டிருக்கிற கடவுளாக இருக்கிறார். மனிதர்கள் நமக்கு தான் பிள்ளைகள் படித்திருப்பார்கள் பள்ளிக்கூடம். மனிதர்கள் நமக்குத்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம். கடவுளுக்கு ஒரே காலம், அது நிகழ்காலம் மட்டுமே, பிரசன்ட் டென்ஸ் மட்டுமே. கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுளின் பெயரே இருக்கின்றவராக இருக்கு. அதே போல நாம் நம்பி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் பெயர் என்ன? மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். எசையாவை மேற்கோள் காட்டி மத்தேயு பதிவு செய்திருக்கிறார். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். கடவுளின் பெயரை பாருங்கள். அந்த கடவுளது பெயர் விளங்காத பெயர் அல்ல. கடவுள் எங்கோ வானங்களில் மறைந்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல. நாம் அணுக முடியாத தூரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல. அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அந்த கடவுளின் பெயரே. நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரே இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியாளர் 1 அதிகாரம் 14வது இறைவாக்கில் சொல்லுவார், வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். நாம எப்படி வீடு கட்டி குடியிருக்கிறோமோ கடவுள் நமக்கு ஒரு கோயில் கட்டி குடியிருக்கிறார். அவ்வளவுதான். நாம் இருக்கிற இடத்தில் அந்த கடவுளும் இருக்கிறார் என்பதை நமது நம்பிக்கை விரியமானவர்கள். தூய ஆவியாரின் பெயர் என்ன? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது இறைவாக்கில் வாசிக்கிறோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு தருவார். தூய ஆவியாரின் பெயர் துணையாளர். ஆங்கிலத்துல சொன்னதா இருந்தா ஹெல்பர். உங்களுக்கு ஹெல்பர், ஒத்தாசைக்கு இருக்கிறவர், துணைக்கு வருகிறவர் எங்க இருப்பார்? நீங்க இருக்கிற இடத்துல அவரும் இருப்பார். நீங்க ஓடுனா அவரும் ஓடுவார், நீங்க உட்கார்ந்தா அவரும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறவராக உங்கள் உதவியாளர், உங்கள் துணையாளர் இருப்பார். விவிலியம் சொல்லுகிறது இயேசுவின் வார்த்தைகளா அந்த தூயா இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள், கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள், துணையாளராக இருக்கிற கடவுள், இவரைத்தான் பிரியமானவர்களே நாம் நம்பி இருக்கிறோம். இந்த கடவுள் முன்னுரையில் சகோதரி சொல்லிக் கொண்டிருந்ததை இதனுடைய அணிந்து கொண்டிருந்த போது கேட்டுக் கொண்டிருந்தேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இதுதான் அந்த கடவுள் இன்று நமது மக்களுக்கு, சின்னப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், ஏனெனில் எனது பெயரே உங்களோடு இருக்கிறவர் என்பதுதான், உங்களுக்கு துணையாளரா இருக்கிறவர் என்பதுதான் அந்த கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி விரியமானது. ஆக அந்த சகோதரி முன்னுரையில் சொன்னார், நாம் கேட்க தயங்குகிற இதையெல்லாம் கேட்கலாமா அந்த கடவுளிடம் என்று நாம் கேட்க தயங்குகிற காரியங்களையும் கேட்டு பெறக்கூடிய நேரம் இத்திருப்பலி நேரம், இந்த வேண்டுதல் நேரம், இந்த மன்றாட்டு நேரம் என்று உணர வேண்டும். தெரியுமாக வேறு யாரிடம் கேட்க? பேதுரு சொல்வார், இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் வேறு யாரிடம் போவோம்? வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கடவுள்கிட்ட தானே கேட்க முடியும், இயேசுப்பாட தானே கேட்க முடியும். நாம் கேட்கிறோம், நாம் இயேசுவிடம் கேட்கிறோம். எங்களுக்கு இது வேண்டும், அதை நிச்சயமா கொடுப்பார். இதுவரை கொடுக்கப்பட்ட அருள் எங்களுக்கு போதவில்லை ஆண்டவரே, உமது அருள் எங்களுக்கு இன்னும் மிகுதியாக வேண்டும். அமைக்கை குலுக்கி சரிந்து விடுபடி ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும், எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டும், எங்கள் ஊருக்கு வேண்டும், என் பங்கு மக்களுக்கு வேண்டும் என இந்த நாளில் சொல்லிப்போம். அந்த கடவுள் நம்மை பார்த்து எனது அருள் உனக்கு போதும் என்று சொல்வதற்கு முன்னால் நாம் அந்த கடவுளை பார்த்து உமது அருள் எங்களுக்கு போதும், உமது அருள் எங்கள் குடும்பத்திற்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடவுளது அருளால் நிறைந்த வாழ்க்கை நமக்கு
வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி கடவுள் தம் அருளால் உங்களை நிறைக்கிற காலமாக வரக்கூடிய கிறிஸ்துமஸ் திருநாள் அமைய வேண்டும் என விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஆச்சரியம். இவ்வுலகமாகிற அனைவருக்கும் தம் திருமகனது பிறப்பில் கடவுள் வாக்களித்தது அமைதி மிகுந்த வாழ்வு, மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வு. வாழ்க்கையில் வேற என்ன கேட்கிறோம்? இவ்வுலக வாழ்வில் அமைதியை, மன அமைதியை, எல்லோரோட ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த அமைதி மிகுந்த வாழ்வை கேட்கிறோம், மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வை கேட்கிறோம். இயேசு கூட தன்னுடைய இறப்புக்கு முன்னால் தம் சீடர்களுக்கு அதை வாக்களித்தார். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகில் யாரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடையாக கொடுக்கிறேன் என்று இயேசு பிறந்த போது அந்த மாணவர்கள் எல்லாம் பாடிய பாடல் அதுதான். உன்னதங்களில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகட்டும், அவருடைய பிள்ளைகளான இவ்வுலகமான அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். அந்த மகிழ்ச்சி, அமைதி நம்முடைய குடும்பங்களில் நிறைந்திருக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழுகிற அந்த பேரு நமக்கு வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த இறைவன் தம்முடைய அருளால் ஆசியால் நிறைக்கிற காலமாக வரக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் காலம் இருக்க வேண்டும் என ஜெபிப்போம். கடவுளது அருளும் ஆசியும் நிரம்ப பெற்றுக்கொண்ட மக்களாய் காலமெல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் மகிழ்ந்து மன நிறைவோடு வாழ இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவை அனைவரும் சேர்த்து பாட வேண்டிய வழிகாட்டு மாயனே என் இறைவா, உமது மந்தையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக இன்று எங்கள் கிராமத்திற்கு வருகை தந்துள்ள எம் மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களையும் அவர்தம் பணிகளையும் ஆசீர்வதியும். இறைவாக்கினர் எலியாவை போலவும் திருமுழுக்கு யோவானை போலவும் மக்கள் மனங்களை உம் பக்கம் திருப்பும் ஆற்றலையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு தந்தருட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக கொண்டாடுகிறோம். அவர்கள் சுயநலமின்றி ஏழை எளிய மக்களின் நலனை அக்கறை கொண்டு செயல்படவும், நாட்டில் அமைதியும் நீதியும் வளர்ச்சியின் நிலவ தேவையான ஞானத்தை அவர்களுக்கு புரிந்துள்ள வேண்டும் என இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். எங்கள் கிராமத்தில் நிலவும் எல்லா விதமான துன்பங்கள் அகலவும், ஆயரின் வருகையால் எங்கள் கிராமம் ஆன்மீக புத்தெழுச்சி பெறவும், சிதைந்து போன எங்கள் உறவுகளும் வாழ்வாதாரங்களும் மீண்டும் சீர்பெறவும் வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகிறோம். வல்லமையின் இறைவா, எங்கள் கிராமத்து இளைஞர் மற்றும் நில பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் உலக மாயைகளில் சிக்கி திசை மாறி செல்லாமல் தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளவும், இறைப்பற்றுடன் வாழ்ந்து சமுதாயத்திற்கும் திரு அவைக்கும் பயனுள்ள கருவிகளாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, இன்று இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்கும்
எங்கள் அனைவருக்காகவும் கொண்டாடுகின்றோம். எங்கள் மனக்காயங்கள், தீராத நோய்கள் மற்றும் உள்ளத்தின் பாரங்களை உன்னிடம் ஒப்படைக்கின்றோம். நீர் எங்கள் குரலை கேட்டு எங்கள் வேதனைகளை மாற்றி உமது அமைதியினால் எங்களை நிலைப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்து சின்ன பிள்ளைங்க பொருளும் இல்லை
அதற்கு அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்த திருவாளர் சேஸ்ராஜ் அவர்களை விழாப்படை அழைக்கின்றோம். கிராம இறை மக்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த குக்கிராமத்தில் கொடுங்காட்டில் குறிஞ்சி புத்தார் போல நமக்கெல்லாம் இறை ஆசிரும் இறை சிந்தனையும் வழங்குவதற்கும் இங்கே வருகை தந்து 2026ஆம் ஆண்டின் இயேசு பாலனாய் அமர்ந்திருக்கின்ற ஆயர் அவர்களை கிராமத்தின் சார்பாக இரு கரம் குத்தி வருக வருக என அன்போடு வரவேற்போம். கிராமத்தின் தலைவர் திரு அந்தோணி அவர்கள் ஆயர் அவர்களுக்கு கரவழியோடு ஆயர் அவர்களை வரவேற்போம். அடுத்ததாக ஆயரின் அன்பு செயலர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவிக்க கிராமத்தின் துணைத் தலைவர் லியோராஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பலத்த கரவழியோடு தந்தை அவர்களை வரவேற்போம். அடுத்ததாக மாற்று மதத்தினர் யாரும் இல்லாத முற்றிலுமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர் வாழ்கின்ற இந்த குக்கிராமத்தை தேர்வு செய்து மேலக ஆயர் அவர்கள் திருப்பணியில் நிறைவேற்ற பரிந்துரை செய்து ஆயர் அவர்களை இங்கே அழைத்து வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வருக வருக என கிராமத்தின் சார்பாக இரு கரம் குத்தி வரவேற்கின்றோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கிராமத்தின் செயலர் திரு துரைராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக வெயில் மழை பனி எவற்றையும் பாராது வாரந்தோறும் இங்கு வருகை தந்து எங்களுக்கு திருப்பணி நிறைவேற்றி கிராமத்தையும் அன்பிய சகோதரிகளையும் குறிப்பாக கிராம இளைஞர்களையும் நல்வழிப்படுத்தியும் நல்லொழுக்கத்திலும் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டு எங்களோடு இரண்டர கலந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களது பாசமிகு உதவி பங்கு தந்தை அவர்களை வருக வருக என கிராமத்தின் சார்பாக இரு கரம் குறித்து அன்போடு வரவேற்போம். அந்த அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கிராமத்தின் பொருளாளர் திரு சோழி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பலத்த கரவழியோடு தந்தையர்களை வரவேற்போம். கிராமத்தின் இளைஞர் மன்ற தலைவர் சைமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பலத்த கரவழியோடு சகோதரியை வரவேற்போம். மற்றொரு சகோதரியை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். இளைஞர் மன்றத்தின் துணைத் தலைவர் பிரசின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெரியவர்களும் சாமி நாங்க என்ன செய்யணும், தந்தை எப்படி வரவேற்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அன்போடு கேட்டாங்க. அந்த வகையில தந்தையை மேலே ஆயர் அவர்களை நாங்கள் வரவேற்க கிராமத்தின் நடன நிகழ்ச்சியையும் கிராமிய நிகழ்ச்சியான கும்பி கொட்டுதலையும் ஆராய்ச்சி நிகழ்ச்சியையும் எடுப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து 15 நாட்களாக இரவு பாராமல் ஆலயத்திலிருந்து பயிற்சி எடுத்தார்கள். நாங்களாம் நல்ல கட்சி முடியல, வீட்டுக்கு போய் சாப்பிட போனோம்னா
உடனே அம்மா கோயிலுக்கு போயிடுச்சு. அங்கே பயிற்சி நடக்குதான், பாட்டு பயிற்சி நடக்குதான், நடன பயிற்சி நடக்குதான், ஆலோசனை பயிற்சி நடக்குதான். அங்கே போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் போய் போட்டு வேக வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் போட்டு 15 நாளாக சாப்பிட்டு இருந்தோம். அந்த வகையில் ஆயிரவர்களை வரவேற்க பெருமுயற்சி எடுத்து எங்களால் இயன்ற அளவில் தந்தை அவர்களை வரவேற்றிருக்கின்றோம். இந்த வேளையிலே இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து தந்தை அவர்களை வரவேற்பதற்காக நாங்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றிகளாக எங்கள் கிராம மக்களுக்கு மேலகர் ஆயர் அவர்கள் ஒரு 5 மணித்துளியாவது ஏதாவது சிறு செய்திகளை கூறுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆயருக்கு 1000 நம்ம வழங்குவோம். ஒரு நிமிஷம் அப்படியே இந்த பக்கம் 1000 கொடுத்துட்டு இப்படி போங்க. அப்பதான் ஒரு ஈவனா இருக்கும். ஊர் பெரியவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மறைவுரையின் தொடக்கத்தில் சொல்லுவது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊருக்கு இன்றைக்கு சின்னப்பட்டினமங்கலத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அத்தனை ஆரவாரம், அத்தனை மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம், கும்மி ஆட்டம் சொல்லிட்டு ஒரு 4 பேர் எனக்கு முன்னாடி ஆடிட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் களைப்பே ஆகாதா, கைகாலம் வலிக்காதான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக ஆடிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக உங்கள் மகிழ்ச்சியை பார்த்தப்ப எனக்கும் அது மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் ஒரு ஆயருடைய வருகை நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை என்னால் உணர முடியுது. அதனால் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டு எல்லாம் கேட்டுட்டதே உங்கள் ஊரை பற்றி எல்லாத்தையுமே. அதனால் என்னுடைய ஆசை நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே படிக்கணும். அதான் மறை மாவட்டத்தின் ஆசை, அதான் கடவுளுடைய ஆசை கூட. ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக நாம் வரணும். நம்முடைய இளைஞர்கள், படிக்கிற வயதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும். அந்த கல்வி பயணத்தில் மறைமாவட்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த ஆண்டு கூட கடந்த ஆண்டு போலவே பங்குத்தந்தை வழியாக உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையெல்லாம் கிடைத்திருக்கும். இன்னும் பங்குத்தந்தை வழியாக உங்களுக்கு படிப்புக்கான எல்லா ஆதரவையும் கொடுக்க மறைமாவட்டம் எப்போதுமே தயாராக இருக்கிறது. அதனால் நமக்கு தேவை ஆழமான இறை நம்பிக்கை, விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கும். அந்த அருமையான லூர்தனையின் அன்பு பிள்ளைகளாக எப்போதும் இருக்கு. கடவுளை ஒருபோதும் மறக்கவே கூடாது. வாரந்தோறும் நடக்கக்கூடிய திருப்பலி தவறாமல் எல்லோரும் பங்கெடுக்கும். அன்பியங்களா பங்கெடுக்கும், மறைக்கல்வியா பங்கெடுக்கும். அப்படி ஆர்வத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இந்த ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கை தான் நம்மை சமுதாயத்தில் வளர்த்தெடுக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறது, நம்மை பொருளாதாரத்தில் வளர செய்கிறது. ஒரு ஊர் என்கிற உணர்வோடு நாம் எல்லாம் இணைந்து வாழ நமக்கு எல்லா ஊக்கத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பது நம்முடைய கல்வியும் வளர்ச்சியும். என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபம், வேண்டுதல் எல்லாமே எல்லா விதங்களையும் நீங்கள் வளர்ந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். சிறப்பான ஒரு சமுதாயம், அறிவார்ந்த சமுதாயம், எல்லா வளங்களோடு இருக்கிற சமுதாயம் என்று நம்முடைய ஊர் விளங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்காக உங்களுக்காக பணி செய்யக்கூடிய பங்குத்தந்தை அவர்களை, உதவி பங்குத்தந்தை அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். மறை மாவட்டத்தின் பேரவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். அருள் சகோதரர்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன். நமது ஊரின் வளர்ச்சியில் அக்கறை காட்டக்கூடிய ஊர் பெரியவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய இளைஞர்கள் தான் நம்முடைய எதிர்காலம் என்றால் இந்த இளைஞர்கள் நன்கு படிக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை நிலையை அடைய வேண்டும். எந்த ஒரு தவறான பழக்க வழக்கத்திற்கு அவர்கள் ஈடுபட்டு போய்விடக்கூடாது. ஆக தங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாய், நம்முடைய ஊர், நம்முடைய சமூகத்தை என்னாலும் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாய் நம்முடைய இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்பதெல்லாம் ஆசை. மறை மாவட்டம் நம்முடைய மக்களின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 55 குடும்பம் இருக்கிற ஊர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஏறக்குறைய ஊரில் இருக்கிற எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு ஊரை காலி பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தது போல எல்லாருமே கோயிலில் கூடி இருக்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இன்றுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் போல என்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கடவுளது அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு துணையாக வரும். திண்டுக்கல் திருச்சியில் 2 நிகழ்ச்சி முடித்து விட்டு வருவதற்கு தாமதமானது. நம்முடைய பேர் மேட்டாசன ஆயர் அவர்களிடம்
கிராமத்தின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கின்றோம். அதை மனுவாக எழுதி இங்கே கிராமத்தின் தலைவர் ஆயர் அவர்களிடம் வழங்குவார். தந்தை அவரை எங்கள் கிராமத்தை என்றும் மறக்காமல் தங்கள் நெஞ்சில் ஒரு பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை தயவு கூர்ந்து நிறைவேற்றி தருமாறு அன்போடு கிராமத்தின் சார்பாக இருகரம் கூட்டி கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாக ஒரு உரையாற்றிய நமது மேதக ஆயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நன்றியுரை திரு இருதயம் ஆசிரியர் அவர்களை இந்த முறைகளை கேட்டு. எல்லோருக்கும் வணக்கம். நமது கிராமத்திற்கு மரியாதைக்குரிய மேதக ஆயர் அவர்கள் வருகை தந்து சிறப்பாக திருப்பணி ஆற்றி நல்ல செய்திகளை கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் ஆயரின் செயலர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடைக்கலனை சபையின் மூத்த சகோதரி அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இளையர் நற்பணி மன்றம், அன்பியங்கள் மற்றும் இந்த ஒளி அமைப்பு மேலதாளங்கள் செய்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த முறையில் நன்றி உரையாற்றிய திரு இருதயம் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அன்பளிப்பு வழங்கியவர்கள் பெயர்கள் அவர்கள் பேரை வசிக்கிறேன், உடனே வந்துருங்க. மேனா இருதயம் ஆசிரியர் அவர்கள், ஹலோ. இன்றைய நாளிலே அன்பளிப்பு வழங்கிய திருவுள்ளங்கள் மேனா இருதயம் ஆசிரியர் மெட்டில்டா ஐயனார், ஆனா மரியஸ் ஜான், ஆனா சந்தோஷ்குமார், சானா அர்னால்ட், ஆனா ஆரோக்கிய ராஜேஷ், தீன் ஆடியோஸ், அன்னை ஃபயர் ஒர்க்ஸ், பிரவீன் தாளனூர் பந்தல், டான் வீடியோஸ், சேனாமான சபரிமுத்து டெக்கரேஷன், சேனா வாட்சன், அமளி சரவணன், சாவண்ணா மைக்கேல் சாமி, சானோ ஆரோக்கியம் இவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நமது மேதகு ஆயர் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள் தான். வணக்கம். நல்லா கைதட்டுங்க. எல்லாம் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது உங்களுக்கு இரவு உணவு உண்டு, அதனால அமைதியாக அந்தந்த இடத்துல இருங்க. நாங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்கின்றோம். நீங்கள் யாரும் உள்ளே வரலன்னா நம்ம ஆயர்கள் வந்து நமது ஆலயத்தை பார்க்கணும். இப்படியே வந்துட்டு நம்ம பூசை வச்சுட்டு போகக்கூடாது. அதனால நீங்கள் யாரும் உள்ளே வரோன்னா நாங்கள் ஆயர் பங்கு தந்தை கிராமத்தின் உறுப்பினர்கள் மட்டும் போயிட்டு வரோம். மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக ஆலய மன்ற உறுப்பினர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்களாம், ரொம்ப வறுமை கொண்டு கீழே இருந்தவங்க. இன்றைக்கி ஏதோ பசிக்காமல் கஞ்சி குடிக்கிறோம். அன்றைக்கெல்லாம் ரொம்ப வந்து எங்கள் தாத்தா பாட்டெல்லாம் வந்து அவங்க நெல்லை சேமித்து அதை வச்சு இந்த கோயில் ஆரம்பிச்சது ஒன்று. நான்லாம் சின்ன பிள்ளை, எனக்கு 57 வயசு ஆச்சு. நான் இன்னொரு 1 வயசு 2 வயசு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 15-20 வருஷம் பார்த்து பேசுகிறேன். எனக்கு வந்து வேறு எந்த இதுவும் இல்லை. இருக்கிற எல்லாருமே கோரிக்கை இல்லை. ஆனால் ஒரு கோயிலுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள்
ரொம்ப கஷ்டமாக தண்ணினா ரொம்ப இந்த போன நாட்டில் மலாடி சொல்லும்போது தண்ணினா அப்படியே விளைவிச்சு இது பேர் அங்கே ஃபுல்லாக போயிடும் பிளான் இல்லாமல் கட்டணும் இன்ஜினியர் பிளான் கடை கட்டணும் சாயங்காலம் பிளான் இல்லாமல் பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி ஹலோ, இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க ஸ்டேஜுக்கு. இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் ஸ்டேஜுக்கு வாங்க. இது அழியா ஒரு சின்னம். அங்கே கையை கட்டாதீங்க. அவங்க சொன்னாங்க, அங்கே சொல்றாங்க 1000 ஒரு புகைப்படம் எடுக்க இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வர சொல்கின்றேன். வேற யாரும் உள்ள போகாதீங்க. 1000 செல்ஃபி எடுக்க இளைஞர் மன்ற உறுப்பினர்கள். அன்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அன்பையா, அதெல்லாம் 1000 மன்ற இளைஞர் மன்றம் மட்டும்தான். அன்பையை போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி, அப்புறம் கொடுத்துங்க. கை யாரோ வச்சு மறைக்கிறதுல யாரு போதும் தரலையா
தரலையான சாப்பாடு என்ன சாப்பாடு? பிரியாணி சாப்பாடு கொடுத்தாலே சந்தோஷம். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிபிஏ தெரியும் எங்கே? அண்ணாமலை. இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்கூல், இப்போ ப்ரைமரி ஸ்கூல் தான் அங்கே இருக்குது. மிடில் ஸ்கூல்லாம் படிக்கிறேன். எந்த ஊர் போகணும்? வெளில போகணும். வெளியிலனா மீமி சார். அது எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டர். இல்லாட்டி மீமிஸ். மீமி சார். இங்கேருந்து அங்கே போகிறதில்ல யாரும்? எங்கே ஃபாதர்? எங்கள் பாதிரப்படிக்கு போகிறதில்ல. முன்னாடி உள்ள படித்தாங்க. போக்குவரத்துக்கு வாகன வசதி இல்லை. 7-8 கிலோமீட்டர். ஆமாம், வாகன வசதி இல்லை. இல்லை, கார் எடுக்க போயிட்டா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஊர், நல்லா இருக்கும். கோயிலை இடிக்காமல் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதை எதுக்காக பயன்படுத்திக்கலாம்ல. இந்த இடமும் இந்த இடமெல்லாம் கோயில் சார்ந்த இடம். அரசாங்கம் யூனியன் ஸ்கூல். கோயில் சொல்லியிருக்காங்க. பார்க்குறேன். சரி. தம்பியில் போங்க இங்கே ஃபுல்லாகவே கிறிஸ்டின் தான் சொன்னாங்க. எல்லா கிறிஸ்டின் தான். இங்கே இருக்க குடிகள் அதிகமாக எல்லாம் விவசாயம் தான். எல்லாம் விவசாயம். எல்லாம் ஆறு பாசனம். ஒரே தடவை தான் விவசாயம். இந்த வருஷம் மழை பெய்யுது. வாங்க. என்ன பண்ணுறீங்க? எங்கே? நீங்கள் எங்கே? மிமிஸ். நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? என்ன எத்தனாவது படிக்கிறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ காலையில் பார்ப்போம். நான் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். திங்கக்கிழமை சாயங்காலம் தான் நான் போகிறேன். தம்பிகள்லாம் நல்லா படிக்கணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். நல்லா படிங்க சாமிகளா. சரி, நம்பரு, டயரு